ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அந்த பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. சின்னதோ பெருசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சாலே மீல் மேக்கர் நல்லா ஊறியிருக்கும். இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா எந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எல்லா மீல் மேக்கரை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்கணும். இது கூட நம்ம பருப்பையும் சேர்த்து அரைக்கணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இந்த மீல் மேக்கர் கூடயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற இந்த ஈரப்பதத்திலேயே நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். மீல் மேக்கர் கொஞ்சம் கோர்ஸாக அரைப்பட்டிருக்கும். பருப்பு 3/4 1/2 அரைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு. இது பைண்டிங்காக தான். நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு நல்லா எல்லா பக்கமும் இந்த உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் செட் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா மாவை நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வாழையில எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாவை போட்டு நல்லா எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லாதவங்க நீங்கள் பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா நார்மலாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்ததும் இது நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இது சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசை தவா சூட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக அடியில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம். நீங்கள் கையிலேயே எடுத்து போடுறதா இருந்தாலும் போடலாம். நீங்கள் ஒருவேளை பேப்பரில் வச்சு தட்டி எடுத்திங்கன்னா கையிலே எடுத்து போட்டுக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடிப்பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா 2 சைடும் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே பெருசாக செய்ய தேவையில்லை. வெறும் ஒரு ஊறுகாயோடைய நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் கீரை இதில் நான் அரை கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப்பில் அதுக்கு மேலே கூட சேர்த்து பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.